சூர்யா வெற்றி கொண்டான் சார். இந்த தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துறது, தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, இதன் மூலமாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழே ஃபர்ஸ்ட் சர்வ சிக்ஷா அபியானாக இருந்தது, இப்போ சமக்ர சிக்ஷா அபியானா மாறிடுச்சு. கரெக்டா மேடம்? கரெக்டு தானே? அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா தனியார் பள்ளிகள்லையும் 25% மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அரசு தரப்பில் வழங்கப்பட வேண்டிய பணம் தரப்படாமல் இருக்கிறது ஆண்டு கணக்காக. இந்த பணத்தையும் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாரு, 40 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு விளையாடாதீர்கள். 40 லட்சம் மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுடைய சம்பளமும் அதில் அடங்கி இருக்கிறது. நீங்க இப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்துறது, 10,000 கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றது, இதன் மூலமாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். பேசும்போதே நீங்க இவ்வளவு உணர்வுபூர்வமா எல்லாம் கேட்டீங்க. இந்த பிள்ளைகளோட பாதிப்புக்கு வர வேண்டிய பணம் அல்ல, கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்க முடியல, ஒட்டுமொத்தத்துக்கும் வர வேண்டிய பணம் எல்லாம் கேட்டீங்க. இது பிள்ளைகளோட பேராசிரியர், வாத்தியாருங்க, பெற்றோர்கள் எல்லாருக்கும் அந்த பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய அக்கறை அது எல்லாருக்கும் ஒரு பார்வையில் வரும். மனசாட்சியெல்லாம் வித்துட்டு இந்த விஷயத்துல பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆரிய சித்தாந்தம் சார்ந்த பாசிச உணர்வு உள்ள அந்த மொழியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை? ஓகே, அவங்க பிள்ளைலாம் எங்க டெல்லியில் படிச்சுட்டு தான் இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு எங்கே தான் இருக்காங்க? நான் திரும்பி கேட்குறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்கிட்ட கேட்டீங்களே தான் அவர்கிட்ட கேட்டீங்க. ஏன் இந்தி மட்டும் படிக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை கேட்குறார் ஏழை பிள்ளைகள்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் என்ன திரும்பி கேட்குறேன், அவன் அரபு படிக்கணும்னு நினைக்கிறான், மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறான், ஒவ்வொரு மொழியும் படிக்கணும்னு நினைப்பான். இந்தி ஸ்டேட்லலாம் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறான். எல்லா பள்ளிக்கூடத்துலையும் தமிழை கொண்டு இந்திக்காரன் ஸ்கூலில் சேர்த்துட்டீங்களா? ஓகே, இது என்னோட கேள்வியாக இருக்கும். ஓகே, உனக்கு பிடிச்சது ஹிந்தி தானே, எங்கே இருக்கோ அங்கே போய் படிக்கணும். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஹிந்தி பள்ளிக்கூடம் ஹிந்தி இல்லை நாங்கள் சொல்லியிருக்கோமா? எங்கள் தலைவர் ஹிந்தி திணிப்பை என்று எதிர்ப்போன்னு சொன்னோம். ஆனால் அது கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டோம். அன்னைக்கே ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹிந்தி திணித்தால் ஒழிப்போன்னு சொல்லியிருந்தா இங்கே ஹிந்திக்கு ஒரு பிரச்சார சபாவே இருந்திருக்காது. அன்னைக்கே பேக் பண்ணி டெல்லி பக்கம் அனுப்பியிருப்போம். ஹிந்திக்காரனுக்கு தமிழ்நாட்டில் வேலையே இருந்திருக்காது. ஓகே, நாங்கள் ஹிந்தி ஒழிகன்னு சொன்னோம். ஆனால் ஹிந்திக்காரன் ஒருத்தனை கூட நாங்கள் அடித்து கொள்ளலை, அடிக்கவும் இல்லை, ஓட விட்டு வெட்டவும் இல்லை. ஆனால் தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு 100 பேர் இங்கே தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கோம் அந்த மொழிக்காக. இது இந்த வரலாறு தமிழில் இருக்க, தமிழ் உணர்வு உள்ள, தமிழில் படிச்சுட்டு இங்கே பேராசிரியராக இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். சரி, சகோதரிக்கும் தெரியும் எவ்வளோ பேர் செத்துருக்கோம், எவ்வளோ மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் நடத்துகிறோன்னு. அதில் அவங்களுக்கு பங்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் இருக்கு இல்லை, தெரியாது. ஏன்னா பாலிசி மாறினதுனால மறந்துருப்பாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இந்திக்காரன் இல்ல இந்தி வாழ்கன்னு சொல்லி அவங்க என்ன ஏன்பா தர்ம சங்கடப்படுத்துறீங்கங்கறாங்க. இந்தி வாழ்கன்னு இந்தி வாழ்கன்னு சொல்லி இந்தி இல்லைன்னா என் மொழி இல்லைன்னா நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு இந்திக்காரனை என்கிட்ட காட்டுங்க. சரி, புரியுது. இல்ல ஒரு இந்த இந்தி மொழிக்காக ஒருத்தன் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு ஆளை காட்டுங்க. ஓகே, நான் 100 பேரை காட்டுறேன். ஓகே, வருஷம் ஜனவரி 25 மொழிப்போர் வீரவணக்க நாள். அவ்வளோ தியாகிகளை உங்க முன்னால் படம் போட்டு காட்டுறோம். 2 பிள்ளைங்களை இருமொழி கொள்கையில் ஆங்கிலம் தமிழ் இருந்தால் போகிறோம். அதில் நம்ம முதல்ல கரையை சேர்த்து கொண்டுட்டு வருவோம். மறுக்கப்பட்ட கல்வி, மறைக்கப்பட்ட பெண் உரிமை, இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இருந்தது. ஓகே, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க காலத்திலேயே எவ்வளோ பேர் ப்ரொஃபஸராக இருந்தாங்க, எவ்வளோ பேர் வெளியில் வந்தாங்க, அம்மாவோட அம்மா எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு போக வேண்டாம். அதெல்லாம் நாங்கள் திராவிட கட்சிகள் எங்கள் தலைவர்களோட மூத்த தலைவர் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அப்படியெல்லாம் படிப்படியாக கொண்டு வந்து நீ 8வது வரைக்கும் கட்டாய பாஸ் பண்ணிட்டு வா, அது வரைக்கும் நீ கட்டாய படிப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு மேலே உனக்கு திருமணத்திலேருந்து அத்தனைக்கும் உதவி தரேன்னு சொன்னவர் கலைஞர். ஓகே, இதே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இப்போ தான் எஜுகேஷனில் மேலே வந்துட்டு இருக்கோம். விஞ்ஞானம் வரைக்கும் போயிட்டோம். தமிழ் படித்தவன் எல்லா பக்கமும் பரவிட்டோம்.
உலகத்திலே உச்சபட்ச சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை வரைக்கும் தமிழ் தான். நீங்களும் தமிழ் தான், நானும் தமிழ் தான். நான் என்ன திரும்பி கேட்குறேன், இங்கே என்ன அவசியம் வந்தது? அது என்ன தேசிய கல்விக் கொள்கை? அப்போ மாநில கல்விக்கு என்ன கோயில் கோயிலாக மணி அடிக்கிறதா? ஓகே, எங்கள் மாநிலத்துக்குன்னு கல்வி இல்லையா? எங்களுக்குன்னு கல்வியாளர்கள் இல்லையா? குழு இல்லையா? நாங்கள் பார்த்துருக்க மாட்டோமா? இந்த அம்மா இதே திமுகவில் இருந்தால் எப்படி பேசியிருக்கோம்? இப்போ அவங்க பிஜேபிக்கு போனதுனால இப்படி பேசலாமா? சரி, இந்த கட்சி பாகுபாடெல்லாம் ஒதுக்கி ஓகே, இந்த தமிழ் உணர்வு தாய் உள்ளத்தோட தமிழ் தாய்ங்கிற அந்த உணர்வோட தமிழ் தாய் வாழ்த்தை இந்த அம்மா எத்தனை தாட்டி பேசியிருப்பாங்கிற உணர்வு இருந்தா இங்க நம்ம அந்த உணர்வோட பேசலாம். ஓகே சார். நான் திரும்பியும் உங்களுக்கு திரும்பி கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன துணிச்சல் உங்களுக்கு? நீங்க வந்து நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற துணிச்சல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீங்க டேட்டாவோட கேட்டீங்க, என்ன துணிச்சலை நீங்க கேட்டீங்கன்ற உணர்வு வந்தா இது கால் நீட்டி யாரை எங்க வம்புழுக்கிறீங்க? அப்ப நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த மொழியை கை வச்சா இவனுங்க கொந்தளிப்பாங்க, இதே காரணம் காட்டி இனத்தையே அழிச்சிருவோம். நார்த்தில் வடக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை பேரையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவோம். ஏற்கனவே பிஜேபிக்கு புல்லு பூண்டு கூட கிடையாது. இதில் அம்மா பேசும்போது வேற எதிர்கட்சியா நாங்க தான் செயல்படுறோம். இந்த ஒத்த எம்எல்ஏ வழிய காணா எப்படி எதிர்கட்சின்ற உங்க வாயிலிருந்து அந்த ஒரு எங்க வரிகள் வரும்? தனியா நின்று நீங்க அங்க வரணும். நீங்க கோட்டைக்கு வரணும்னா ஒரு திராவிட குதிரையில ஏறி வந்தாதான், இல்லைன்னா கோட்டைக்கு வர மாட்டீங்க, கண்ணம்மாப்பேட்டைக்கு தான் போவீங்க.